காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்கு நம்முடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதரன். வணக்கம் ஸ்ரீதரன். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கினால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையானது எத்தனை நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான விவரம். வணக்கம் பிரபாவதி. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது நேற்று மாலை தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 16,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியில் பிலிகுண்டிற்கு 20,000 கனஅடியாக அதிகரித்து வருகிறது. தற்பொழுது தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் சாந்தி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிக்குமங்களூர், மைசூர், உத்தர கன்னடா, குடகமலை, தட்சிண கன்னடா, கேரளா மாநிலம் வயநாடு ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள மாண்டியா மாவட்டத்தில் இருக்கும் கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணை முழு கொள்ளளவை எட்ட தொடங்கியுள்ளது. இதனால் 84 அடி உயரம் கொண்ட கபினி அணையில் இருந்து 25,000 கனஅடி உபரி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் 124 அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1000 கனஅடியும் திறக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் தமிழக காவிரி ஆற்றில் 26,000 கனஅடியாக உபரி நீர் கர்நாடக அரசு அணைகளின் பாதுகாப்பு நலனை கருதி திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 20,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் மாவட்ட ஆட்சித்தலைவர் குளிக்கவும் பரிசல் இயக்கவும், அதாவது ஆற்றில் கடக்கவும், அதே போல காவிரி கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதரன்.